அனைவருக்கும் வணக்கம். யார் நீ? நீ யார்? நான் யார்? இப்படி பல கேள்விகளை மனிதர்கள் மட்டும்தான் கேட்க முடியும். இப்போ ஒரு ஆடு இருக்குது, மாடு இருக்குது, பல தாவரங்கள் இருக்குது. அதே போல் விலங்குகள் தன்னைத்தானே நான் யார் அப்படின்னு கேட்டுக்காது. தான் யாருங்கிறதே அதுக்கு தெரியாது. அப்படி தான் விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூட தெளிவாக பார்க்குறோம். அப்போ விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசமே, மனிதன் தன்னை நான் யார், எதுக்காக இந்த பூமியில் அவதரிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால விலங்குகளிலிருந்தும் தாவரங்களிலிருந்தும் மற்ற உயிரினங்களிலிருந்து வேறுபட்டு காணப்படுவது இந்த அறிவாற்றல் தான். ஆனால் 99% நான் யாருங்கிறத யாருமே சிந்திச்சு பார்க்குறது கிடையாது. ஆனால் பகுத்தறிவுங்கிறாங்க, ஆறறிவுங்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. மனிதன் பல கிரகங்களுக்கெல்லாம் கோள்களுக்கெல்லாம் சேட்டலைட் அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனையும் பண்ணுற மனிதனுக்கு தான் யாருங்கிறது தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளும் தன் முனைப்போட தான் யார் அப்படின்ட்டு தனக்குத்தானே கேள்வி கேட்கக்கூடிய மனிதர்கள் மிக குறைவான சதவீதத்தில் தான் இருப்பாங்க. மீதியெல்லாம் ஆடு மாடுகள் மாதிரி தான் வெந்ததை தின்னு வந்தால் சாவோங்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஐந்தறிவு படைத்த பிராணிகள் மாதிரி தான் எல்லாருமே இருக்கிறோம். இது எதனால் வந்தது அப்படின்னா, அதை நம்ம முழுமையாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து மனிதன் தோன்றிய காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக சிந்தித்து பார்த்தா தான் இதனுடைய முழு வடிவம் நமக்கு கிடைக்கும். அறிவு என்பது அந்த ஜீன்லேயே கடத்தப்படுது அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் இருக்குது. அப்படி இருந்தும் இப்படி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் மனிதன் அறிவில் வளர்ந்துட்டே வரும் பொழுது இன்னும் ஏன் அறிவில் முழுமையாக தன்னை யாருன்னு புரிஞ்சுக்காமல், அது மனிதனாக நம்ம பிறந்திருக்கிறவங்க கூட தெரியாமல், விலங்குகள் மாதிரியே விலங்குகள் என்னென்ன செய்யுதோ அதை தான் மனிதன் செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறான். அப்படி இருப்பதற்கான முதன்மையான காரணம் என்னங்கிறத முதல்ல தெளிவாக பார்த்துருவோம். இந்த பூமியில் பிறந்த குழந்தையானது 10 வயது வரை அதுக்கு சிந்திக்கும் ஆற்றல் எல்லாம் பெருசாக இருக்காது. எல்லாம் உலகத்தை பார்த்து கற்றுக்கொண்டு இருப்பது தான் அதனுடைய வேலை. உலகத்தில் என்ன நடக்குதோ மற்றவங்க சொல்லிக் கொடுக்குறத கற்றுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அதே போல் கல்வி எடுத்துக்கிட்டால் இந்த ஆதி காலத்துலலாம் அந்த கல்வியும் கிடையாது. இப்போ இருக்கிறதுனால அதையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். இப்படி கல்வி பயிலக்கூடிய வயது அப்படிங்கிறது 15 வயது வரைக்கும். கல்லூரி படிப்பு அதற்கு பிறகு 20 வயது வரை. அதுக்கு பிறகு இந்த வேலை தேடுவது அப்படிங்கிறது, இது எல்லாமே அறிவுக்கு வேலையான எந்த ஒரு நிகழ்வும் நடக்கிறதில்ல. 30 வயது வரைக்குமே மனிதன் ஒரு குழந்தைய மாதிரி தான் அறிவாற்றலோடு இருக்கிறான். இப்போ இந்த அறிவு அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படணும் இல்லையா? அது எப்போ கடத்தப்படுது அப்படின்னா, 30 வயது வரை குழந்தையாக இருக்கிறவனுக்கு பிறக்கிற குழந்தைக்கு இந்த 30 வயது அனுபவத்தில் ஒரு 2-3 வயது அனுபவங்கள் மட்டுமே ஒரு புதிதான அனுபவங்களாக இருக்கும். மற்றதெல்லாம் ஜீனில் இருக்கிறது பழைய அனுபவங்கள் தான். இந்த திருமணம் அப்படிங்கிறது 20 வயதில் 25 வயதில் செய்யும் பொழுது அவன் முழுமை பெற்ற மனிதனாகவோ அறிவுள்ள மனிதனாகவோ இருப்பதற்கு 1% கூட சான்ஸ் கிடையாது. அப்போ இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு இவனிடமிருந்து கடத்தப்படுகிற அறிவானது அந்த வாழ்க்கையினுடைய பதிவுகள் குழந்தைத்தனமானதாக இருக்கும். ஒரு முதுமை பெற்ற ஒரு சிறந்த அறிவாற்றல் குழந்தைக்கு கடத்தப்படுவதே இல்லை. ஜெனரேஷன் வழி அப்படி தான் வந்திருக்குது. 25 வயசுலேயே அவன் குழந்தைய பிறந்துறதுனால தகப்பனுடைய 25 வயதுக்கு உண்டான அந்த அனுபவங்கள் தான் இவனுக்கு கடத்தப்படும். அந்த 25 வயது அனுபவங்களும் குழந்தைத்தனமானது. அதில் எந்த ஒரு சிந்தித்து பார்க்கும் ஆற்றல், உலகம்னா என்ன, வாழ்க்கைன்னு என்னங்கிறது எதுவுமே தெரியாததுனால அது கடத்தப்படுது. அடுத்த குழந்தை அதே போல் தான் வளருது. அதுவும் 25 வயது வரை அது குழந்தையாக இருக்கிறதுனால இப்படியே ஆதி காலத்தில் எப்படி மனிதன் மிருகமாக இருந்தானோ அதே இன்று வரை மனிதன் மிருகமாகவும் அறிவற்றவனாகவும் இருப்பதற்கு காரணம், எல்லாம் படித்துட்டோம் அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கலாம். ஆனால் தன்னைத்தானே உட்காந்து சிந்திச்சு பார்த்தா நம்ம எவ்வளோ கேடுகட்ட மனிதனாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் புரியும். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அனைவருக்கும் பொதுவானதான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இப்படி 25 வயதிற்குள்ளேயே
அவனுடைய வாழ்க்கை அனுபவங்கள் அது வரைக்கும் தான் இருக்கிற அனுபவங்கள் தான் கடத்தப்படுவதனால அடுத்த குழந்தையும் அதே போல் இப்படி வழி வழியாக வந்ததுனால தான் ஆதி காலத்தில் என்ன அறிவு இருந்ததோ அதே அறிவோடு தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடிப்படை காரணம். இப்போ 60 வயது வரை ஒருத்தன் சேர்த்தி வச்சு 60 வயதில் ஒரு ஆண் மூலமாக இன்னொரு குழந்தை பிறந்து 60 வயது ஆண்டு அனுபவங்கள் ஜீன் மூலமாக கடத்தப்படும். அதுக்கான வாய்ப்பே இது வரைக்கும் இல்லாததுனால தான் இப்படி வந்து இந்த மனித குலம் நம்ம யாருங்கிறதே தெரியாமல் விலங்குகளுக்கு உண்டான ஒரு குணங்களோடையே நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்படி 25 வயதில் திருமணம் செய்து குழந்தை பெற்றுக்கொண்டு அதற்கு பிறகு குடும்ப சுமைகளை ஒரு ஆணானவும் பெண்களும் 2 பேருமே வந்து குடும்ப சுமைகளால் ரொம்ப சீரழிக்கப்பட்டு அதுக்காகவே வாழ்க்கையை வந்து இந்த பொருள் தேடும் ஒரே நோக்கத்தில் போயிடுறதுனால சிந்திக்கும் ஆற்றல் துளியும் இருப்பதில்லை. யாருக்குமே இருக்க வந்து வாய்ப்பே கிடையாது. எப்படி சிந்திக்க முடியும்? நிறைவோடு உட்காந்துட்டு இருந்தால் தானே சிந்திக்க முடியும். பணக்காரன் கூட மற்றவர்களுடைய பொருளை ஈர்த்து வைத்து கொண்டிருக்கிற பணக்காரன் என்று சொல்லிக்கொள்ளுபவர்கள் கூட அடுத்தது எப்படி பணம் சேர்த்தலாம், இன்னொருத்தனை விட நம்ம எப்படி பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே வாழ்க்கை பொருளாதார சிந்தனையிலேயே போயிடுறதுனால நம்ம யார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய எந்த ஒரு சிந்தனையும் யாருக்கும் வரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அதாவது எதிர்காலத்தில் நம்ம இருக்க போகிறோமோ இல்லையோ அதெல்லாம் நமக்கு பொருட்டு கிடையாது. எதிர்காலத்தில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்கோம் அப்படின்னு போட்டு பொருளாதாரத்தை விஷயத்தில் அந்த முனைப்பிலே இருக்கிறதுனால இயல்பான நிகழ்கால வாழ்க்கையும் வந்து எல்லாருமே தொலைத்து விடுகிறார்கள். ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு கனவோடு அங்கே வந்து சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக பொருள் ஈட்டி வாழ்ந்து அது வந்து அந்த கடைசியில் சந்தோஷமாக இருக்கிறான்னா அப்பவும் இருக்க முடியறதில்லை. இவனுடைய வருமானங்களில் மற்றவர்களை அபகரித்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையில் வயசாகி போயிடும். எதிர்காலம்ங்கிறது காணல் நீர் மாதிரி கண்ணுக்கு முன்னால் தெரிகிற மாதிரி இருக்குது, அங்கே போனோம்னா ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாரையும் தொலைச்சிக்கிட்டு வாழ்க்கை என்பது என்னென்னே புரியாமல் நான் யார் நீ யாருங்கிறது எதுவுமே தெரியாமல் வாழ்ந்து முடித்து மண்ணோட மண்ணாக போகிறது தான் மனிதனுடைய வாழ்க்கையாக போயிடுச்சு. இதுக்கு அடிப்படை காரணம் வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதது. நம்ம யார், எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சற்றும் சிந்தித்து பார்ப்பதும் இல்லை, உணர்வதும் இல்லை. மற்ற மனிதர்களை வேடிக்கை பார்த்துட்டு தன் வாழ்க்கையை தொலைப்பது தான் மனிதனுடைய வாழ்க்கையாக அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். 99% என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு அதுபோல் இருக்கணும்ன்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க முயற்சிக்கிறாங்க. அது இன்னொரு நாட்டை நம்ம வந்து எப்படி மாற முடியுங்கிற அடிப்படை அறிவு இல்லாதனால இந்த மாற முயற்சிக்கிற வாழ்க்கை முறையிலேயே வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அவனாட்டை நம்ம எங்கே மாற போகிறோம்? ஒருபோதும் மாற மாட்டோம். நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறத மறந்துட்டு இன்னொருத்த நாட்டை வாழ எத்தனிக்கும் பொழுது அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுது. இப்படி தான் வழியாக தொடர்ந்து இந்த வாழ்க்கை எல்லார் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்குது. எல்லோரும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில பெண்கள் வந்து கணவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் திருமணம் ஆனவுடனே குழந்தை பெற்றுக்கூடாது, ஒரு 2-3 வருஷம் 5 வருஷம் ஆகட்டும், கணவனுடைய உண்மையான சுரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், இல்லைன்னா பிச்சுக்கிட்டு ஓடிடலான்ட்டு சில பெண்கள் எல்லாம் சிந்திப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், கணவன் நல்லவனாகவே அமைஞ்சிருப்பான். இந்த சந்தேக புத்தியினால் இப்படியே வந்து ஒரு 5-6 வருடங்கள் கடந்த பிறகு அதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அந்த கடந்த காலத்தை நினச்சி எதிர்காலத்தை பற்றி ஒரு தவறான கருத்துக்களை வச்சுக்கிட்டு வாழ்ந்து முடித்த பிறகு இப்போ போய் இறந்த காலத்தை நினச்சி வருத்தப்பட்டிருக்கு. அப்போவே திருமணமான புதுசுலேயே நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தா நம்ம வந்து குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கலாமே அப்படின்ட்டு பெண்கள் ஏங்கி தவிப்பாங்க. இப்படியும் சில கேரக்டர் இருக்குது. இதெல்லாம் என்னென்னா, சிந்தனை என்பது உலகத்தை பார்த்து உலகத்துக்காக வாழ துவங்கும் பொழுது, அதாவது வான்கோழி மயிலை பார்த்து வான்கோழி ஆடின மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுனால தான் ஒருவருக்கொருவர் வந்து தாங்கள் மயில் என்பதை மறந்துட்டு வான்கோழியாக மாறிடுறாங்க. மாறிட்டு அப்புறம் ஆட முயற்சிக்கும் பொழுது அது தவறாக போயிடுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பெரும்பாலானவர்கள் வாழ்க்கை சூழ்நிலை சிக்கலில் சிக்கி அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறது, வருங்காலத்துக்கு என்ன பண்ணுறதுங்கிற அந்த பயம், கவலை இதிலேயே வாழ்க்கையை கழிச்சிட்டு நிகழ்காலம் வந்து சிம்பிளாக இருந்தாலும் அதை வந்து நாம் சந்தோஷமாக வாழணுங்கிற எண்ணமே இல்லாமல் மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிக்கிறாங்க. இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு
நமக்கு அது கிடைக்கும்போது அது தானாக கிடைக்கட்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுது சிந்திக்கும் ஆற்றலில் வந்து சேருதோ அப்போ தான் மனிதன் வந்து ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழ முடியும். நம்ம பிறந்துட்டோம், எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க இப்படி இருக்கிறாங்க அது மாதிரி மாற நினைப்பது தான் தவறு. மற்ற மனிதர்களுடைய பார்த்து அவர்களுடைய கலாச்சாரங்களில் தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. ஃபாரின்கார டவுசர் போட்டுட்டு வெயிலில் படுத்துருக்குறான் அப்படின்னா அவனுடைய குளிர் சூழ்நிலைக்கு அந்த சம்மர் சீசனில் சன் பாத் எடுக்கிறான். அதை போய் நம்ம மே மாதத்தில் போய் நம்ம சன் பாத் எடுத்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அப்போ வந்து வெள்ளைக்காரனாட்ட நம்ம வாழணும்னு நினச்சா இப்படி தான் போயிடும். அப்படி தான் பல பேர் வாழ்க்கையில் தவறுகளை செய்கிறாங்க. அவன் சன் பாத் எடுக்கிறான்னா அவனுடைய பூகோள சூழ்நிலை அப்படி, அதனால் அவன் சன் பாத் எடுக்கிறான். அதை போய் மே மாதத்தில் போய் மொட்டை வெயிலில் படுத்து சன்ஸ்ட்ரோக் வந்து செத்து போகத்தான் முடியுமே தவிர அவனாட்ட நம்ம மாற முடியுமா அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்படி தான் பல விஷயங்களில் மற்றவங்கள பார்த்து நம்ம அறிவிலித்தனமாக அறிவு துளியும் இல்லாமல் நம்ம நடந்துக்கிறதுனால தான் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது. இதுதான் நம்ம வந்து நம்ம யார் அப்படிங்கிறத புரிஞ்சிக்காதனால தான் இது போன்ற செயல்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடைபெறுகிறது, அனுபவங்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். இப்போ வேறொரு உதாரணத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம். பல கம்பெனிகள் வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் கூட இங்கே வருது. ஆனால் அந்த கம்பெனிகளுக்குள்ளே ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. எல்லாருமே தமிழ் தெரியும், எல்லாருமே தமிழ் பேசக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் வந்து அங்கே தமிழ் பேசக்கூடாது, ஆங்கிலம் தான் பேசணும். அப்போ என்னென்னா நம்ம வந்து இலவசமாக ஒரு மொழியை வளர்ப்பதற்காக உதவுகிறோம். ஆங்கிலத்தை வளர்க்குறதுக்காக நம்ம படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. உட்காந்துட்டு 50 வயசுலலாம் உட்காந்துக்கிட்டு ஆங்கிலத்தை கற்றுக்கிட்டு அந்த மொழியை வந்து வளர்ச்சி உலகம் முழுக்க அந்த மொழி எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக நம்ம பாடுபடுறது. நம்ம தாய்மொழியை விட்டு போட்டு அந்த ஆங்கிலத்தை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறது. இது எவ்வளவு ஒரு அறிவுகெட்ட செயல் அப்படிங்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறது. அதனால தான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வரக்கூடிய ஆங்கிலத்தில் எவனாவது கமெண்ட் போட்டிருந்தா நான் வந்து அதுக்கு பதிலே சொல்லுவதும் இல்லை. அவனை திட்டித்தான் முதல்ல தமிழில் கமெண்ட் போடுறா அப்படின்னு சொல்லித்தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒரு இது ஆங்கிலமெல்லாம் வந்து அந்த மொழியை வளர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபோதும் கிடையாது. தமிழ் மொழி வளர்ப்பது தான் என்னுடைய முதன்மை நோக்கமாக இருக்கணும். அப்படி இருப்பதால் தான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம வந்து தமிழைத்தானே முன்னேற்ற பார்க்கணும். அந்த மொழியை வந்து செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையைத்தான் நம்ம செய்யணுமே தவிர மற்ற மொழிக்காரனை பார்த்துட்டு அந்த மொழியை வளர்க்குறதுக்காக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக இப்போ ஒரு ஹோட்டல் கடைகளில் இருக்கிற ரோட்டோரங்களில் பார்த்திங்கன்னா அதில் புரோட்டா போட்டுட்ருப்பாங்க மாஸ்டர்கள். அதுபோல் வந்து சின்ன சின்ன தொழில்கள் அப்படின்னு சமுதாயத்தால் இந்த தொழில்கள் எல்லாம் சிறு தொழில்கள். அது என்னமோ வந்து படிப்பறிவு இல்லாதவங்க செய்கிறது, ஏழைகள் செய்கிறது, கூலிக்காரனுங்க இப்படியெல்லாம் அதுக்கு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. இதை பட்டப்பேர் வச்சது யாருன்னா அவனும் வந்து இதே நிலைமையில் இருக்கிறவன் தான். அவனும் பெரிய வானத்திலேருந்து குதித்து தங்க காசுகளை மூட்டையாக கட்டிட்டு பொத்துன்னு வந்து விழுந்தவன் கிடையாது. அவனும் இந்த பக்கம் வேறு ஏதாவது அது போல் வேலையைத்தான் செஞ்சிட்ருப்பான். ஆனால் அவன் செய்கிற வேலையை விட்டு போட்டு அடுத்தவன் செய்கிற வேலையை இழிவாக சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. இது மனிதனுக்கு வந்து என்னென்னா அதுதான் வந்து தன்னைத்தானே புரிந்து கொள்ளாது தான். இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்குறோம், இதுக்கு என்ன மரியாதை பொதுமக்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா தொழிலுக்கும் உண்டான ஒரு கேவலமான பார்வை எல்லா தொழிலுக்குமே ஒவ்வொரு வகையில் அமைஞ்சிருக்கும். அதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கும்போது நான் இந்த தொழில் செய்கிறேன்னா அந்த தொழிலை வந்து சந்தோஷமாக உண்மையாக செய்யணும். தொழில் எது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதுக்கு மூலமாக வருமானம் வந்து நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்கிறதுங்கிறதுல தான் சிந்தனை செலுத்தணுமே ஒழிய இந்த தொழிலை வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு பெரும்பாலானவர்கள் அந்த வேண்டா வெறுப்பா தொழில் செய்கிறதுனால இப்போ புரோட்டா போடுறவன் மனநிறைவோடு நல்லா வந்து அதைய அனுபவித்து ஒரு சந்தோஷமாக அந்த புரோட்டா போடும் செயலை செஞ்சால் சாப்பிட்றவங்களுக்கு வந்து அது நல்ல ஜீரணமாகும், சாப்பிட்டவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரும். இவன் வந்து வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த எண்ணங்களை பூரா அந்த புரோட்டாவில் செலுத்தி அதை வந்து கடூரமாக்கி தன்னுடைய இயலாமை கவலை இது எல்லாமே அதை இப்போ நினச்சிக்கிட்டு அந்த புரோட்டாவை தயாரிக்கும்போது அந்த உணவை சாப்பிட்றவனுக்கு ஒரு திருப்தியே இருக்காது. அதனால தான் பல ஹோட்டல்களில் வந்து சாப்பிட்டா ஒன்றும் சரியில்லையே, இந்த குருமா சரியில்லை,
அது சரியில்ல, இது சாப்பிட்ட மாரியே இல்ல. சில கடைகள்ல பார்த்தா, ஏதாவது பல கடைகள்ல அப்படி வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா வெளிய வருவாங்க. இந்த அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாஸ்டர் தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஓனர் கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. அதேபோல சர்வர், மாஸ்டர் இவங்க கையில தான் இருக்குது திருப்தி அப்படிங்கிறது. அப்போ வந்து எண்ணங்கள் வந்து சிறந்த எண்ணங்களா இருந்தா தான், எப்படி வர்றவங்க வந்து திருப்தியா சாப்பிட்டுட்டு ஒரு சந்தோஷமா போவாங்களோ, அதுபோல தான் வாழ்க்கைங்கிறது நம்ம திருப்தி அடையணும். நம்ம முதல்ல திருப்தி அடைந்தா தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அடுத்தவங்கள பார்த்துட்டு அது ஏங்கி ஏங்கியே சாகறதுக்காக நம்ம பிறக்கலைங்கிறத முதல்ல உணர்ந்துக்கணும். அவனுக்கு வாழ்க்கை எப்படி அமைஞ்சது அப்படிங்கிறத பற்றி நம்ம எதுக்கு ஆராயணும்? நம்ம வாழ்க்கையை எப்படி செம்மைப்படுத்தணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அதுக்குண்டான வழிவகைகளையும் சிந்தனை ஓட்டங்களை திருப்பி செயல்படுத்துக்கிறவன் வெற்றி பெறான். மற்றவன்லாம் ஏன் தோற்று போகிறான்னா, இவன் பராக்கு பார்த்துட்ருக்கான் அப்படிங்கிறது தான் உண்மை. பராக்கு பார்க்குறது வந்து அறிவை சேகரிக்கத்தான் பராக்கு பார்க்கணும். நம்ம அழிஞ்சு போகிறதுக்கு பராக்கு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதனால் தொழில் இப்போ நமக்கு என்ன தொழில் செஞ்சிட்ருக்குறோமோ அந்த தொழிலை வந்து நேர்மையாக, திறம்பட, சந்தோஷமாக செஞ்சால் நம்ம வாழ்க்கையை இனிமையாக அதை அந்த அந்த தொழிலையே வந்து ஒரு சந்தோஷமாக செய்யும் பொழுது நமக்கு குறைகளே இருக்காது வாழ்க்கையில். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல நம்ம செய்கிற தொழில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதை வந்து எப்படி வந்து பர்ஃபெக்டாக செய்யணும். இதனால் நம்ம வந்து குறைவான வருமானமே இருக்குதே அப்படின்னு எண்ணக்கூடாது. அவன் வந்து வர்றவங்கெல்லாம் வந்து நிறைய பணம் பிதுக்கிட்டு வச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. வந்தோடனே இந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணி போடுறாங்க. இதையெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளுடைய கடமை என்ன அப்படிங்கிறத சந்தோஷமாக செய்யும்போது அந்த மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறுமையாக போயிடும். நம்முடைய வாழ்க்கை பெருமையாக தெரியும். இதெல்லாம் மனம் சார்ந்த விஷயந்தான். நம்ம சந்தோஷத்தை நம்ம தான் வரவழைச்சிக்கணும். இதை நம்மக்கிட்ட வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சந்தோஷத்தை தேடி அது மாதிரி இருந்தால் தான் சந்தோஷம்னா, அவனுடைய நிலைமைக்கு வர்றதுக்குள்ளே அவன் வேறு நிலைமைக்கு போயிடுவான். அப்படி வந்து அடுத்த படிநிலை நம்ம உயர இன்னொரு படிநிலை நமக்காக காத்துட்ருக்கு. அந்த நாய்க்கு பிஸ்கட் காமிக்கிற மாதிரி, அல்லது நாய் கையில் கிடைச்ச தேங்காய் மாதிரி நம்ம உருட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதை என்ன வழியில் அதை உடச்சி சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். நாய் கையில் கிடைச்ச தேங்காய் மாதிரி உருட்டிக்கிட்டு அடுத்த கட்டம் என்னன்ட்டு அந்த பிஸ்கோட்டுக்காக அப்படியே தலையை தூக்கி பார்த்துக்கிட்டு அப்படி இருந்து தான் வாழ்க்கையை பெரும்பாலானவர் தொலைச்சிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இந்த படிநிலையில் நீ சந்தோஷமாக வாழ்ந்தீன்னா அடுத்த படிநிலை உனக்கு சந்தோஷமாக அமையும். இதில் வந்து நீ வந்து கொடுத்த வாழ்க்கையை வந்து குறை சொல்லிக்கிட்டு இதாவது கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இல்லாமல் அடுத்ததுக்கு ஆசைப்படும்போது அதுவும் வந்து சேர்ந்து அந்த நிலைமைக்கு போனாலும் அது வந்து இதே போல தான் இருக்கும். அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். கிடைப்பதில் திருப்தி அடைந்தால்தான் நமக்கு வளர்ச்சி உண்டாகுமே தவிர, கிடைப்பதை வந்து ஏளனப்படுத்தி உதாசீனப்படுத்தி அதை மிக மிக கேவலமாக நினச்சிக்கிட்டு அடுத்ததுக்காக ஏங்கிட்டு இருந்தால் வாழ்க்கை முழுக்க எந்த படிநிலைக்கு போனாலும் பல பேர் கோடீஸ்வரனாக இருப்பான். அப்போ வந்து அவனுக்கு வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு திருப்தியும் இருக்காது. நாயை விட கேவலமாக பணத்துக்காக திரும்ப அலைஞ்சிட்டு இருப்பான். இதுக்கு என்ன காரணம்னா இதுதான். கிடைத்த இதை வந்து கேவலப்படுத்துறது. இப்போ இருக்கிற வாழ்க்கை நீ கேவலப்படுத்தினா வரக்கூடிய வாழ்க்கையில் எவ்வளோ நீ உயரம்னு நினைக்கக்கூடிய வாழ்க்கை எவ்வளோ தூரம் நீ அந்த உயரம் நினச்சிக்கிட்டு அந்த இடத்த ஏறினாலும் அதுவும் இதே போல தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுதான் நீ யார் அப்படிங்கிறது. இந்த கேள்விக்கு வந்து விடை இதுதான். இருக்கும் இடத்துல வந்து அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாடல் கூட இருக்குது. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ செல்கிறாய் அப்படின்ட்டு அந்த ஒரு பாடலை சொல்லி, இது என்னடா திரைப்படம்னு போட்டு டைட்டில் வச்சு இப்படின்னா, மனிதனுடைய வாழ்க்கையே ஒரு பலவித திருப்பங்கள் நிறைந்த ஒரு திரைப்படம் மாதிரி தான். அதை ரசிக்க கற்றுக்கணும். அதை விட்டு போட்டு வெளிச்சத்தை போய் காசு கொடுத்து பார்த்துட்ருக்கிறது முட்டாள்தனம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, அடுத்து இது போன்ற ஒரு உண்மையின் பிரதிபலிப்பாக அறிவுக்கு பொருந்தக்கூடிய விஷயத்தோட நமக்கு தெரியாத விஷயத்தை தெளிவாக விளக்கறதுக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.